அந்த உலகத்திலேயே விலை மதிப்பு மிக்க பொருட்களை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். விலை மதிப்பு மிக்க பொருள்னு சொன்ன உடனே நம்ம ஞாபகத்துக்கு வர்றது ஆடம்பர சொகுசு கார்கள், சொகுசு கப்பல்கள், ப்ரைவேட் ஜெட் இந்த மாதிரி உள்ள பொருட்கள் தான் நம்ம ஞாபகத்துக்கு வரும். ஆனால் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது அதை பற்றி இல்லை. பொருளோட எடையை பொறுத்து அதிக விலை மதிப்பு மிக்க பொருள் எது அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வரிசையில் 12வது இடம் பிடிக்கக்கூடியது மேத்தாம்பீட்டமைன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு போதைப் பொருள். இது மனதை சஞ்சலப்படுத்தக்கூடிய ஒரு போதைப் பொருள். இதை பற்றி நாம் அதிகமாக பேச வேண்டாம்னு நினைக்கிறேன். வாங்க நாம் அடுத்து என்ன இருக்குதுன்னு பார்க்கலாம். இந்த பட்டியலில் 11வது இடம் பிடிச்சிருக்கிறது காண்டாமிருகத்தோட கொம்பு. பல தீராத நோய்களுக்கு மருந்தாக இந்த கொம்பு பயன்படும் அப்படிங்கிற தவறான மருத்துவ நம்பிக்கையினால் இந்த காண்டாமிருகத்தோட கொம்பு சட்டவிரோதமாக கடத்தப்பட்டு கள்ளச்சந்தையில் விற்கப்படுது. இந்த காண்டாமிருகத்தோட கொம்புகள் அதன் மருத்துவ குணங்களுக்காக பல ஆயிரங்களை தாண்டி விற்கப்படுது. நாம் அடுத்து 10வதாக பார்க்க போகிறது ஹெராயின். ஆமாம், நீங்கள் நினச்ச மாதிரியே இதுவும் ஒரு போதைப் பொருள் தான். இதை அதிகமாக பயன்படுத்தும் போது மனிதனோட மூளை பாதிக்கப்பட்டு அவன் சுயநிலைவை இழக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படலாம். இந்த பட்டியலில் நாம் 9வதாக பார்க்க போகிறது கொக்கைன். ஆமாங்க, இதுவும் ஒரு போதைப் பொருள் தான். இதையும் நாம் அதிகமாக யூஸ் பண்ணும்போது மனிதனோட மூளை சஞ்சலப்பட்டு அவன் சுயநிலைவை இழக்கக்கூடிய வாய்ப்பு அதிகமாக இருக்குது. வாங்க நாம் அடுத்து என்ன இருக்குதுன்னு பார்க்கலாம். இந்த பட்டியலில் 8வதாக LSD அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு போதை மாத்திரை இருக்குது. என்னடா இவன் எடுத்ததுலேருந்து போதைப் பொருட்களை பற்றி மட்டுமே சொல்லிகிட்டு இருக்கான்னு நினைக்காதீங்க. ஏன்னா உலகத்தோட விலை உயர்ந்த பொருட்களோட பட்டியலில் போதைப் பொருட்களுக்குன்னு தனி இடம் இருக்குது. அதனால தான் நாம் போதைப் பொருட்களை பற்றியும் பார்க்க வேண்டியிருக்குது. சரி, நம்ம லிஸ்ட்டில் 7வதாக வரக்கூடியது புளூட்டோனியம். இது யுரேனியம் போலவே அணுக்கரு உலைகளில் மிக அதிகமாக பயன்படுத்தக்கூடிய ஒரு கதிரியக்க தனிமம். இது உலகத்திலே மிகவும் விலை உயர்ந்த பொருள் அப்படிங்கிற காரணத்தினால இதை பயன்படுத்துறதுக்குன்னு தனி கட்டுப்பாடுகள் உண்டு. அதனால் எல்லாத்தாலையும் இதை பயன்படுத்த முடியாது. இதை ஒரு சாதாரண மனிதன் கையில் வச்சுருந்தான்னா அதை வச்சு அவனுக்கு எந்த பயனுமே கிடையாது. இதை சரியான முறையில் பயன்படுத்தணுன்னா அவனுக்கு அணுக்கரு அறிவியலை பற்றின விவரங்கள் எல்லாமே முழுமையாக தெரிஞ்சிருந்தால் மட்டும்தான் அதை சரியான வழியில் பயன்படுத்த முடியும். நம்ம வரிசையில் 6வதாக பைண்டின் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கல் வருது. இது உலகத்திலேயே மிக மிக குறைந்த அளவுலேயே தயாரிக்கப்படுது. இது பார்க்குறதுக்கு நவரத்ன கற்கள் மாதிரியே இருக்கும். இந்த வரிசையில் 5வதாக என்ன இருக்குது அப்படிங்கிறது தெரிஞ்சுக்க முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த வரிசையில் 5வதாக இருக்கக்கூடியது டாப் ஃபைட்னு சொல்லக்கூடிய மிகவும் அரிதான ஒரு கல். இது பார்க்குறதுக்கு ஊதா நிறத்தில் மிக அழகாக இருக்கும். இந்த கல் சர்வதேச சந்தையில் மிகவும் மதிப்புமிக்க ஒரு கல்லாக இருக்குது. அடுத்து இந்த வரிசையில் 4வதாக வரக்கூடிய பொருள் ட்ரீட்டியம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பொருள். இது ஒரு வேதியியல் பொருள். இது இயற்கையிலேயே மிகவும் அழகாக இருக்கக்கூடிய ஒரு ஒளிரக்கூடிய பொருள். இந்த பொருள் பல்வேறு இடங்களில் பயன்படுத்தப்படுது. இந்த பொருளை கொண்டு ஒரு மின்மினி பூச்சி அளவுக்கு வெளிச்சத்தை உண்டாக்குறதுக்கு நமக்கு 15 லட்சம் ரூபாய் வரை தேவைப்படும். அதுக்கு பதிலாக நமக்கு LED லைட்டே போதும்னு நினைக்கிறேன். இந்த வரிசையில் 3வதாக வரக்கூடியது வைரம். இது இயற்கையிலேயே கிடைக்கக்கூடிய ஒரு மிகவும் வலிமை மிக்க ஒரு பொருள். இந்த வைரம் ஒரு சாதாரண கார்பன் தான். கடவுள் நினச்சா சாதாரண ஒரு கரித்துண்டை கூட உலகின் மிக விலை மதிப்பு மிக்க பொருளாக மாற்ற முடியும் அப்படிங்கிறதுக்கு இந்த வைரம் தான் ஒரு உதாரணம். இந்த வைரக்கற்கள் ஆபரணங்கள் செய்கிறதுக்கு அதிகமாக பயன்படுத்தப்படுது. அது மட்டும் இல்லாமல் கண்ணாடிகளை வெட்டுறதுக்கும் மற்றும் பல வேலைகளுக்கும் இந்த வைரம் பயன்படுத்தப்படுது. அடுத்து இந்த வரிசையில் 2வதாக வரக்கூடியது கலிஃபோர்னியம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு உலோகம். இது அமெரிக்காவில் உள்ள கலிஃபோர்னியா அப்படிங்கிற மாகாணத்தின் பெயரால் மனிதனால் கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு செயற்கை உலோகம். இதுதான் உலகத்திலேயே உள்ள உலோகங்கள்லேயே மிகவும் குறைந்த அளவில் தயாரிக்கப்படக்கூடிய உலோகம். இந்த உலோகம் அறிவியல் பயன்பாட்டுக்காக மட்டும்தான் பயன்படுத்தப்பட்டு வருது. அடுத்து முதல் இடத்துல என்ன இருக்குதுன்னு பார்க்கலாம். இந்த வீடியோவை ஃபுல்லாக பார்க்காம முதல் இடத்துல என்ன இருக்குது அப்படிங்கிறத மட்டும் பார்த்துட்டு போயிடுவோம் அப்படின்ட்டு டைரெக்டாக இங்கே வந்தவங்க கூட இருக்கலாம். சரி, வாங்க 1வது இடத்துல என்ன இருக்குதுன்னு பார்க்கலாம். 1வது இடத்துல கடவுளின் துகள் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆன்டி மேட்டர் அப்படிங்கிற பொருள் தான் 1வது இடத்துல இருக்குது. இது இந்த உலகத்தில் மட்டும் இல்லை, இந்த பிரபஞ்சத்திலேயே மிகவும் விலை மதிப்பு மிக்க ஒரு பொருள்னால் அது இந்த ஆன்டி மேட்டர்னு சொல்லக்கூடிய ஒரு பொருள் தான். நாம் அறிவியலோட மிக பெரிய கண்டுபிடிப்பு அணுகுண்டுன்னு நினச்சிக்கிட்டு இருக்கோம். ஆனால் அது கிடையாது. இந்த ஆன்டி மேட்டர் தான் அறிவியலோட மிகப்பெரிய ஒரு கண்டுபிடிப்பு. ஏன்னா 1 கிலோகிராம் எடை கொண்ட ஒரு அணுகுண்டு ஒரு நகரத்தையே அழிச்சிரும். ஆனால் ஒரு சில கிராம்கள் ஆன்டிமேட்டர் இருந்தால் போதும், ஒரு நாட்டையே நாம் தரைமட்டம் ஆக்கிடலாம்.
அந்த அளவுக்கு இந்த ஆன்டிமேட்டருங்கிற பொருள் வந்து மிகவும் ஒரு பவர்ஃபுல்லான ஒரு பொருளாக இருக்குது. ஆனால் இதை தயாரிக்கிறது ஒன்றும் அவ்வளவு சாதாரண விஷயம் கிடையாது. பல்லாயிரக்கணக்கான மனிதர்கள் பல்லாயிரக்கணக்கான நாட்கள் வேலை செஞ்சால்தான் ஒரு சில கிராம்கள் ஆன்டிமேட்டர் வந்து நம்மளால் தயாரிக்க முடியும். அந்த அளவுக்கு இது மிகவும் காஸ்ட்லி. இந்த ஒரு காரணத்துக்காகத்தான் இந்த ஆன்டிமேட்டருக்கு இந்த வரிசையில் முதலிடம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், அப்படியே மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.